மென்பொருளை உருவாக்கினீங்கன்னா தமிழ் பயன்பாடு கூடும் இல்லையா? நான் சொன்னேன், ஏன் மைக்ரோசாஃப்ட் வந்து தமிழில் கொண்டு வர விரும்புகிறான்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை அது விற்கணும்னு பார்க்குறான். சாதாரண ஒரு வாழைக்காய் விற்கிற வியாபாரி அவன் வாழைக்காய் விற்கலாம், அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவன் கம்ப்யூட்டர் வாங்க முடியும். ஆனால் தமிழில் மென்பொருள் இல்லை, அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவன் கம்ப்யூட்டர் வாங்க தமிழ் மென்பொருள் உருவாக்க. அப்போ என்ன சொல்லலாம், தமிழ் மென்பொருளை உருவாக்கி கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் தமிழை பயன்படுத்துவான். அப்போ தமிழை ஏன் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறான்? அப்போ கம்ப்யூட்டர் பயன்படுத்தணும்னா 10 ஆண்டுகளுக்கு மேலே என்ன பண்ண வேண்டியிருக்கேன், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் கம்ப்யூட்டர் பயன்படுத்த முடியும் இருந்தது. இன்னைக்கு யூனிகோன் ஒன்று வந்த அப்புறம் என்ன ஆயிருன்னா, தமிழ்லேயே மின்னஞ்சல் அனுப்பலாம், தமிழ்லேயே வெப்சைட் பார்க்கலாம். அப்போ என்னாச்சு, அப்போ தமிழ் பயன்பாடு கூடுது. அப்போ இன்றைய தொழில்நுட்பத்தில் நீங்கள் அந்த கணினி தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழை கொண்டு வரணும். அப்போ தமிழ் கல்வி ஏன் வரலன்னா, அதை பொருளாதாரத்தோடு இணைக்கவில்லை. நாம் பெருமைப்படுறோம், செங்கலைக்கும் பெருமைப்படுறோம், நான் தமிழாசிரியர், நான் பெருமைப்படுறேன். ஆனால் அதே சமயத்தில் நாம் பழந்தமிழ் இலக்கியங்கள் நம்முடைய மூதாதையருடைய பெருமை உணர்த்துவதற்காக வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷங்கள். ஆனால் அது மட்டும் போதாது. நம்ம இன்றைய தமிழ் அடுத்த எப்படி போகுது? நான் பொதுவாக வெளிநாட்டுக்காரர் வேற வந்தாங்கன்னா நம்ம டூரிஸ்ட் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, மாரியம்மன் தெப்பகுளத்தை காமிக்கலாம், மகாபலிபுரத்தை சிற்பத்தை காமிக்கலாம். இல்லை 5ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு நம்ம மூதாதையரை உருவாக்கியது, பெருமைப்படுறோம். ஆனால் இன்று நாம என்ன செய்கிறோம்? நாம அமெரிக்காவுக்கு போனால் என்ன பண்ணுறோம், அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனை தான் பார்க்குறோம், அங்கே எப்படி ராக்கெட் விடுறான்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்தால் மாரியம்மன் தெப்பகுளத்தை தான் பார்க்க வைக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யலை, இன்றைய தமிழை, அன்றைய தமிழ் சிறப்பாக இருந்தது, இலக்கணத்தில், இலக்கியத்தில், தத்துவத்தில் மிக சிறப்பாக இருந்தது, மறுக்கலை. ஆனால் அது என்ன செய்யலாம், அதை பார்த்து கொண்டு நம்ம அப்படி உட்கார்ந்து இருந்தா நம்ம மொழி அழிந்து விடும். அப்போ நாம் இந்த ஏகாதிபத்திய சூழல்ல, இந்த உலகமயமாக்க சூழல்ல தமிழை தக்க வைக்கணும்னா, அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னா இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும். அப்போ நான் வலியுறுத்துவது, இன்றைக்கு நமக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் என்னன்னா, இந்த கணினி தொழில்நுட்பம், இந்த தகவல் தொழில்நுட்பம், அதை முழுமையாக பயன்படுத்தி தமிழை கொண்டு வரணும். தொல்காப்பியம் மிக சிறந்த இலக்கண நூல், நன்னூல் மிக சிறந்த இலக்கண நூல், நான் மறுக்கலை. ஆனால் அதெல்லாம் மனித மூளைக்காக உருவாக்கப்பட்ட இலக்கண நூல்கள். கணினிக்கு தொல்காப்பியத்தை டிக்டேட் பண்ண தொல்காப்பியத்தை கணினி புரிந்து கொள்ள முடியாது, நன்னூலை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நன்னூலில் கூறப்பட்ட இலக்கண கருத்துக்களை, தொல்காப்பிய கருத்துக்களை, இன்றைய மொழியிட கருத்து இலக்கணங்களை நீங்கள் கணினிக்கு புரியக்கூடிய இலக்கணமாக, கணினி இலக்கணமாக மாற்றி கொடுத்தால்தான் தமிழ் மென்பொருள் உருவாக முடியும். இந்த சொல் ஏன் தப்பு, இதில் விகுதியில் என்ன, இல்லை எங்கே பிழை இருக்குன்னு சொல்ல, அந்த இலக்கணத்தை படித்து பார்த்தான்னு சொல்கிறோம். அங்கே இப்போ நான் போகணும் தமிழ் வாத்தியார் சொல்கிறார், ஏன் இப்போ நான் போகணும் வாத்தியார் பையன் கேட்குறான், போடுன்னு சொல்கிறார் ஆசிரியர். பையனுக்கு சொல்லிடலாம், ஆனால் கம்ப்யூட்டர் போட முடியாது. ஏன் போடணும், அதுக்கு விதி கொடுத்தாகணும். அப்போ ஒவ்வொரு விதிகளையும் இங்கே இப்போ நான் போடணும், இங்கே செய்து பார்த்தால் இப்போ நான் போடக்கூடாது, அப்படி ஒவ்வொரு இலக்கணத்தையும் கணினிக்கு, ஏன்னா கணினி ஒரு எலக்ட்ரானிக் சிப், மனித மூளை ஒரு பயோகெமிக்கல் மிஷின் சொல்லுவாங்க அது. ஆனால் இது வெறும் எலக்ட்ரானிக் சிப். அப்போ அது எலக்ட்ரானிக் சிப், அந்த பயோகெமிக்கல் பிரெயினுக்காக உருவாக்கப்பட்ட இலக்கணத்தை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தா கம்ப்யூட்டர் புரிந்து கொள்ள முடியாது. கம்ப்யூட்டரை புரிந்து கொள்ளாமல் தமிழில் மென்பொருள் உருவாக்க முடியாது. அப்போ செய்ய வேண்டிய வேலை, தமிழ் இலக்கணத்தை, இன்றைய தமிழ் இலக்கணத்தை நாம கணினிக்கு புரியக்கூடிய இலக்கணம் மாற்றி கொடுத்து, அந்த அடிப்படையில் சாதாரண சொற்பிழை திருத்தியில் இருந்து இயந்திர மொழிபெயர்ப்பு வரைக்கும் தமிழ் மென்பொருள் உருவாக்கப்படும் பொழுதுதான் தமிழ் இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகமயமாக்க சூழல்ல நாம் எதிர்த்து நிற்க முடியும். அந்த அடிப்படையில் மட்டும் பார்க்குறேன். ஆகவே உலகமயமாக்க சூழல்ல நம்முடைய நோக்கம் நம்முடைய மொழியை கொண்டு மற்ற இனத்தினுடைய திணிப்பது நோக்கம் அல்ல. அந்த நம்ம ஏகாதிபத்தியமும் கிடையாது, நம்ம ஒரு பக்கம், ஏன்னா திணிப்பது நோக்கமும் கிடையாது. ஆனால் இந்த மற்ற அந்த ஏகாதிபத்திய மொழியுடைய போட்டிகளில் நாம் என்ன செய்ய மாட்டக்கூடாது. 400 ஆண்டுகளில் தோன்றி வளர்ந்த அந்த ஆங்கில மொழி, இன்னைக்கு சொல்ற உலகத்தில் ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க 40 கோடி, 2ஆம் மொழியை கொண்டவங்க 40 கோடி, ஃபாரின் லாங்குவேஜாக கொண்டவங்க 60 கோடி, மொத்தம் இந்த கிட்டத்தட்ட 140 கோடி உள்ள ஆங்கிலம் உலகத்துலனா கிட்டத்தட்ட 1/4 சொல்றாங்க. உலக மக்கள் தொகையில் 1/4 ஆங்கிலத்தை பயன்படுத்துறவங்க. இந்த சூழல்ல தமிழை எவ்வாறு தக்க வைப்பது? இன்னொரு முக்கியமானது, தமிழை குளோபல் லாங்குவேஜை மாற்றுவது ஒரு பக்கம், தமிழ்நாட்டிலே தமிழை கொண்டு தக்க வைக்கிறது ஒரு பக்கம். தமிழ்நாட்டிலே தாய்மொழி தமிழ்ங்கிறது இன்னைக்கு 2ஆம் மொழி ஆகிட்டு இருக்குது. உண்மை தானே? பல குடும்பங்கள் என்ன பண்ணாங்க, அவங்க பிறந்த குழந்தை மம்மி டாடி தான் பேசுது, தமிழை பேச கேவலம் நினைக்கிறான். ஆனால் ஒரு தவறான கருத்து, தமிழை பேசுவது தவறுங்கிறதும் மோசமானங்கிறதும், தமிழ் பயிற்று மொழி அறிவியலுக்கு எதிரானங்கிறது தவறான கருத்து. அறிவியல் ரீதியாக பார்த்தா தாய்மொழியில் தான் மூளை சிந்திக்குது. யுனெஸ்கோ ரிப்போர்ட் 1964 தெளிவாக சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே தமிழை காப்பாற்றுவது முதல். இன்றைய மாநாடு முயற்சிகள் தமிழ் உணர்வை
தமிழ் மொழியை தக்க வைப்பதற்கான முயற்சி அது முதல்ல செய்யணும். ரெண்டாவது, உலக அளவில் இந்த உலகமயமாக்க சொல்லல, அந்த ஆதிக்க மொழியுடைய போட்டிகள் நம்முடைய மொழியை கீழே கொண்டு போயிடக்கூடாது, நம்முடைய மொழி பயன்பாட்டை கீழே கொண்டு போயிடக்கூடாது. தமிழில் மென்பொருள் வரலன்னா அவன் ஆங்கிலத்தில் டைப் பண்ணுவான், அப்போ தமிழ் பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் தமிழ் என்ன ஆகிறவங்களே இறந்து போயிடுது. அப்போ அந்த லாங்குவேஜ் டெத்துன்னு சொல்றாங்க, அந்த டெத் வராமல் இருக்கணும்னா தமிழ் பயன்பாடு கூட்டப்படணும். அது தமிழ்நாட்டை விட்டு வெளியே உள்ள தமிழ் அல்லாதவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்ப ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள பயிற்று மொழியை அமல் நடத்துவது, நிர்வாக மொழி அமல் நடத்துவதில் அரசாங்கம் செய்த பாலிசி அனௌன்ஸ் பண்ண மட்டும் போதாது, மக்கள் அது உணர்வு வரணும். உணர்வு வராத ஒரு காரணம் நினைக்கிறேன், மொழி பற்றிய ஒரு தவறான மூட நம்பிக்கை. ஆங்கிலம் தான் அது அறிவியல் உள்ளவனா ஆங்கிலம் நினைக்கிறான், அறிவுனா அது ஆங்கிலத்தை நினைச்சு பார்க்கறான், எஜுகேஷன்னா அது ஆங்கிலத்தை நினைச்சு பார்க்கறான். மிக மிக தவறான ஒரு மூட நம்பிக்கை. மற்ற மூட நம்பிக்கை சொல்றாங்களா, மொழி பற்றிய பெரிய மூட நம்பிக்கை தான் ஆங்கிலம் தான் அறிவுன்னு சொல்றது. ஒரு பேராசிரியர் அறிவை பொட்கோ அருமையா சொல்லுவாங்க, ஆங்கிலத்தை நல்லா பேசுறவன் அறிவாளினா லண்டன்ல இருக்க ஸ்கேவஞ்சர் தான் பெரிய அறிவாளி, இங்க உள்ள சயின்டிஸ்ட் அறிவாளி இல்லை. ஏன்னா அவன் தான் ஒன்னோட ஆங்கிலம் நல்லா பேசுவான். அல்ல, அந்த ஆங்கிலத்தை வைத்து பார்க்க கூடாது ஆக்சுவலா. அப்ப தமிழ்நாட்டில் தமிழ் பயன்பாட்டை கூட்டுவதும், அந்த பயன்பாட்டுக்கு ஏற்ற முறையில் தமிழ் அமைப்பை வளர்ப்பதும், உலக அளவில் அந்த ஆதிக்க மொழி போட்டியில் தமிழை தக்க வைப்பதும், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு, நான் சொன்ன இந்த கணினி தொழில்நுட்பம்லாம் நீங்க புதுசாக உருவாக்கணும் அவசியமே கிடையாது. எந்திர மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் எல்லா தொழில்நுட்பமும் உருவாக்கிட்டான். ஜெர்மனிக்கு போனால் ஒரு பெரிய ஒரு ஜெர்மனி ஒரு செல்போனில் நீங்கள் போய் அங்கே ஜெர்மன் தெரியாமல் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசலாம், மறுமொழியில் சைமல்டேனியஸாக அவன் வந்து ஜெர்மனில் கேட்கலாம், அவன் ஜெர்மனில் பேசலாம், இவன் ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெக்னாலஜி டெவலப் ஆயாச்சு, டெக்னாலஜி புதுசாக உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த டெக்னாலஜி வாங்கி கொண்டு தமிழுக்கு நீங்க செயல்படுத்தணும். அப்ப தமிழின் பெருமையை பழம்பெருமை மட்டும் பேசிக்கொண்டு நிறுத்திக் கொள்ளாமல் இல்லாம நாம் செய்ய வேண்டிய வேலை, இன்றைய தமிழை அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்கு, தமிழ் பயன்பாட்டை கூட்டுவதற்கும் பயன்பாட்டை கூட்டுவதற்கு அடிப்படையான இது போன்ற முயற்சி செய்வதுதான் உலகமயமாக்கல்ல தமிழ் வளர்ச்சியாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. இதை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினரும் தமிழில் சிறந்த படைப்புகளை தனது எழுத்தின் மூலம் தொடர்ந்து படைத்து வரும் திரு ரவிக்குமார் அவர்கள் தனது கருத்தினை தெரிவிப்பார். உலகமயமாதல் சூழலில் தமிழ் என்ற தலைப்பில், முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பில் நடைபெறும் இந்த சிறப்பு பொழிவரங்குக்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழக திட்டக்குழு துணைத் தலைவர், பொருளாதார அறிஞர் பேராசிரியர் நாகநாதன் ஐயா அவர்களே, சிறந்த உரைகளை ஆற்றி அமைந்திருக்கின்ற பேராசிரியர் அருணன் அவர்களே, பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்கள் பேசும்போது மேடையில் இருக்கின்ற 4 பேருமே மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்டினார்கள். உண்மைதான். இன்றைக்கு உலகமயமாதல் என்று பேச வந்தாலே அது ஏதோ இடதுசாரிகளுடைய பிரச்சனை அல்லது அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்று மற்றவர்கள் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது ஒரு இயல்பாக மாறியிருக்கிறது. இடதுசாரிகள் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை நீண்ட காலமாகவே பேசி வருகிறார்கள் என்றாலும், தமிழறிஞர்கள் சுட்டிக்காட்டுவது போல இது நமக்கு மிகவும் பழமையான ஒரு கருத்தாக்கம்தான். கணியன் பூங்குன்னன் காலத்திலேயே பேசப்பட்ட ஒன்றுதான். யாதும் ஊரே என்று சொன்ன